சுட சுட 10 சாப்பிட்டாலும் பத்தாது. எண்ணெயில் பொரிக்காமல் சத்தும் சுவையும் கலந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி இஞ்சி துண்டு கொஞ்சம், கேரட் ஒன்று துருவி சேர்த்துக்கங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக கலந்த பிறகு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணீர், கூடவே அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததும் எந்த கப்பில் தண்ணி ஊற்றணுமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவை சேர்த்து கலந்திங்கன்னா நல்லா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி கெட்டியான பதத்துக்கு வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. சரியாக 5 நிமிஷம் ஆன பிறகு திறந்துட்டு இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக கை பொறுக்கிற சூடு பதம் இருக்கும். அப்போ கைகளை தண்ணியில் நினச்சிட்டு இது மாதிரி உருண்டைகளாக உருட்டி ஸ்டீமரில் இல்லாட்டி இட்லி பாத்திரத்தில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வெட்டி எடுத்திங்கன்னா ரொம்ப சுவையான பஞ்சு மாதிரி சாஃப்டான ராகி உப்பு உருண்டை ரெடி ஆகிடுதுங்க. சத்தும் சுவையும் கலந்து சரியாக சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி மாலை நேர உணவாகவும் செஞ்சு கொடுங்க, காலை நேர உணவாகவும் செஞ்சு கொடுங்க. லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியில் முக்கு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.